வணக்கம். எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னால எவ்ளோ தயாரிப்பு வேலைகள் நடந்திருக்கும்னு? இன்னைக்கு நாம மத்தேயு 3வது அதிகாரத்துக்குள்ள போய், ஒரு பிரம்மாண்டமான பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த தயாரிப்போட முக்கியத்துவத்த தான் பார்க்க போறோம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையில என்ன நடக்குது? அது ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்லனா ஒரு ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம். அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமானது. தயாரிப்பு. ஆமாங்க, பிரிப்பரேஷன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு சாப்டருமே இந்த ஃபவுண்டேஷனை பத்தி தான். அசல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத பத்தி தான். நம்மளோட இந்த தயாரிப்பு கதை ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆளோட ஆரம்பிக்குது. யாருமே இல்லாத வனாந்தரத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த குரல் கேக்குது. அது யாருன்னா யோவான் ஸ்நானகன். அவரோட மெசேஜ் அந்த யூதேய வனாந்திரத்திலேயே எதிரொலிச்சது. ரொம்ப அவசரமான, நேரடியான ஒரு செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. இது சும்மா வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு பெரிய மாற்றத்துக்கான அழைப்பு அது. யோவான் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்னதை விட அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சத்தமா பேசிச்சு. பாருங்க, அவர் ட்ரெஸ் ஒட்டக மயிரால செஞ்சது, சாப்பாடு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். இந்த மாதிரி ஒரு எளிமையான, அதே சமயம் தைரியமான வாழ்க்கை முறை தான் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையையும் ஒரு பெரிய பவரையும் கொடுத்துச்சு. அவர் கர்த்தருக்காக வழியை ரெடி பண்ணிட்டு இருந்தார். அவர் யூஸ் பண்ண அந்த முக்கியமான வார்த்தை மனம் திரும்புதல். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன் மாதிரி. நீங்க ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அங்கிருந்து அப்படியே திரும்பி சரியான டைரக்ஷன்ல, அதாவது தேவனை நோக்கி போறது. இது ஒரு டோட்டல் டைரக்ஷன் சேஞ்ச். இப்போ கதை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. யோவான் சும்மா சாதாரண ஜனங்க கிட்ட மட்டும் பேசல. அவர் அப்போ இருந்த மத தலைவர்களையும் நேருக்கு நேரா சந்திச்சு உண்மையான மாற்றம்னா என்னன்னு இன்னும் ஆழமா சொல்றார். பாருங்க, அந்த மதத் தலைவர்கள்லாம் அவரை பார்க்க வந்தப்போ யோவான் அவங்கள வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிடல. அதுக்கு பதிலா ரொம்ப கடுமையா எச்சரிச்சாரு. அவர் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: மனந்திரும்புதலுக்கு ஏத்த கன்னிகளை கொடுங்க. இது ஒரு நேரடியான, பவர்ஃபுல்லான சேலஞ்ச். அப்போ இதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன? சும்மா வார்த்தைங்க மட்டும் போதாதுன்னு அவர் ஏன் சொன்னாரு? கனிகள்னு அவர் எதை சொல்றார்? அதாவது யோவான் என்ன சொல்ல வரார்னா, உண்மையான மாற்றங்கிறது உங்க செயல்கள்ல தெரியணும், சும்மா பேச்சுல இல்ல. நான் மாறிட்டேன்னு சொல்றது வேற, ஆனா அது உங்க வாழ்க்கை மூலமா காட்டுறது வேற. அதுக்கு என்ன தேவை? ஒரு மாற்றப்பட்ட லைஃப் ஸ்டைல், ஒரு தாழ்மையான இதயம், அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படிறது. உண்மையான நம்பிக்கை கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சரி, இப்போ நாம இந்த அதிகாரத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். கதையோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். யோவான் ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த பாதையில இயேசுவே நேரடியா யோர்தான் நதிக்கு வராரு. இப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இயேசுகிட்ட எந்த பாவமும் இல்ல, அப்புறம் எதுக்கு மனந்திரும்புதலோட அடையாளமா இருக்கிற ஞானஸ்நானத்தை அவர் எடுக்கணும்? இதுக்கு பல ஆழமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, அவர் நம்மள மாதிரி மனுஷங்க கூட தன்னை ஒருத்தரா அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ரெண்டாவது, எல்லா நீதியையும் நிறைவேற்ற இதை செஞ்சாரு. மூணாவதா, இதுதான் அவரோட பொது ஊழியத்தோட அஃபிஷியல் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. கடைசியா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. இது சும்மா ஒரு சடங்கு இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு. யோவான் முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் இயேசு வற்புறுத்தினார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் நடந்துச்சு. இயேசு தண்ணிலிருந்து வெளியே வந்தப்போ திடீர்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு நடந்துச்சு. வானம் திறந்துடுச்சு. அடுத்ததா, தேவனுடைய ஆவியானவர் ஒரு புறா மாதிரி ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த விதமா அவர் மேல இறங்கி வந்தாரு. அந்த மொமெண்டோட உச்சக்கட்டமா வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. நாம இப்போ பார்த்தது வெறும் ஒரு அற்புதம் மட்டும் இல்ல, இது கிறிஸ்டியன் தியாலஜியோட ஒரு ரொம்ப ஆழமான உண்மை வெளிப்பட்ட தருணம். அதாவது திருத்துவம் ஒரே நேரத்துல வெளிப்பட்டுச்சு. வானத்திலிருந்து கேட்ட அந்த சத்தம் பிதாவாகிய தேவனிடமிருந்து வந்தது. அந்த மெசேஜ் ரொம்பவே தெளிவா, பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவோட பணிக்கு கிடைச்ச ஒரு டிவைன் அப்ரூவல் இது. அந்த மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. திரித்துவத்தோட 3 நபர்களும் ஒரே நேரத்துல ஒரே நோக்கத்தோட செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. இதை விளக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தண்ணியை எடுத்துக்கோங்க. அது நீரா, நீராவியா, பனிக்கட்டியா, 3 வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஆனா அதோட அடிப்படை ஒண்ணு தான் இல்லையா? அது மாதிரி தான் இங்க பிதா வானத்திலிருந்து பேசுறாரு, குமாரன் தண்ணில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறா மாதிரி அவர் மேல இறங்குறார். சரி, இப்போ ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? சில முக்கியமான பாடங்களை பார்க்கலாம்.
இதிலேருந்து நம்ம ஒரு 4 முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம். 1, உங்க இதயத்தை தயார் பண்ணுங்க. 2, கீழ்ப்படியறதுக்கு தயாரா இருங்க. 3, நீங்க என்ன நம்புறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, உங்க உண்மையான அடையாளம் என்னன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான மெசேஜ் இதுதாங்க. அதாவது, செயலுக்கு முன்னாடி அடையாளம், ஒரு மிஷனுக்கு முன்னாடி அங்கீகாரம். நல்ல யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடியே, ஒரு போதனையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே, பிதா கிட்ட இருந்து என் நேச குமாரன் அப்படிங்கிற அடையாளம் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வியை கேட்க வைக்குது. உங்க வாழ்க்கை, உங்க வேலை, உங்க நோக்கம், இதெல்லாம் நீங்க எந்த அஸ்திவாரத்தை மேல கட்டிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் ஒரு குரல் வானம் முழுதும் ஓசை எழும். மனம் திரும்பு என்ற அழைப்பு மனதை இன்று மாற்றிடும். யோர்தான் நதியோடும் நேரம், மக்கள் வந்து நிற்கும் தருணம், பாவம் எல்லாம் ஒப்புக்கொண்டு புதிய வாழ்க்கை தொடங்கும். ஓ, ராஜா வருகிறார், வழி தயார் செய், இதயம் திற. ஓ, ஒளி பிறக்குது, இயேசு வருகிறார், வாழ்வு மலருது. ஒட்டகமுடியாடையுடை எளிய வாழ்க்கையோ வானடை, வானராஜயம் அருகில் வந்தது என்று முழக்கம் எழுந்ததே. பழம் கொடுக்கும் வாழ்க்கை வேண்டும், உண்மை நிறைந்த மனம் வேண்டும், வார்த்தை மட்டும் போதாது, இன்று மாற்றம் வேண்டும் நம் உள்ளம். ராஜா வருகிறார், வழி தயார் செய், இதயம் திற. ஒளி பிறக்குது, இயேசு வருகிறார், வாழ்வு மலருது. யோர்தானில் இறங்கினார் பாவமில்லா தேவகுமாரன். வானம் திறந்து குரல் கேட்டது, என் பிரிய மகன் இவர் என்றார். புறா போல ஆவி இறங்கி, அன்பு நதி போல பெருகி, அந்த நாளே ஆரம்பமானது அருள் ராஜத்தின் பயணம். மனம் தயாராக, ஒளி பிறக்கட்டும். ராஜா வந்தார், இயேசு நாமம் ஜெயம் முழங்கட்டும். இயேசு வருகிறார், இதயம் தயாராக, ராஜ்யம் அருகில், வாழ்வு புதிதாக. ராஜ்யம் அருகில், வாழ்வு புதிதாக.